கல்லூரியில கொஞ்சம் ஆன்மீகத்தையும் கொண்டு வரணும். நல்ல வாழ்க்கை, ஒழுக்கமான வாழ்க்கை. இந்து மதம், இஸ்லாம் மதம், கிறிஸ்துவ மதம், எல்லா மத போதனையிலையும் குட் பார்ட்ஸ் ஆஃப் லைஃப், வாழ்க்கை எப்படி வாழ்றது, மாரல் சயின்ஸ் நம்ம சொல்றோம். ஒரு பகவத்கீதையாக இருக்கட்டும், குரானாக இருக்கட்டும், பைபிளாக இருக்கட்டும், அதையும் நம்முடைய மாணவ செல்வங்களுக்கு எடுத்து சொல்லணும். ஒரு கல்லூரியில, ஒரு பள்ளிக்கூடத்துல மதத்தையும் அப்பப்ப நம்ம பேசணும். மதத்திலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் என்ன? ஏன்னா வெறும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி மட்டும் டீச் பண்ண வேலைக்கு ஆகாதுன்னா, நல்ல மனிதனாக வர வேண்டும் என்று நினைத்தால் ஒரு மதமும் என்ன போதிக்குது, ஒரு மதத்தினுடைய புனித புத்தகம் என்ன போதிக்குது, அதையும் நம்ம கொண்டு வரணும். கடைசியாங்கன்னா ரோட்டரி, லயன்ஸ் கிளப், இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமூக நிறுவனங்கள் எல்லாம் நிறைய பயிற்சி வகுப்புகள் ஆரம்பிக்கணும். சமுதாய இயக்கங்களோடு இணைந்து குட் டச், பேட் டச். ஒரு பெண் குழந்தைய ஸ்கூலில் எங்க தொடலாம், எங்க தொடக்கூடாது. இன்னைக்கு மேலை நாடு பாத்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுக்குறாங்கன்னா, அப்பா அம்மா எங்க தொடலாம், ஆசிரியர் எங்க தொடலாம். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது தப்பான இடம் எது, சரியான இடம் எதுன்னு குழந்தைக்கு தெரியாது. ஐரோப்பிய நாடுகள்ல ஒரு பாடமே குட் டச், பேட் டச். அந்த குழந்தைக்கு 6 வயசுல சொல்லி கொடுக்குறாங்க. அதையெல்லாம் நம்முடைய பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்கும் பொழுது சில இடத்துல பள்ளி ஆசிரியர்களே தவறு செய்யறாங்க. அந்த குழந்தை போன வாரம் பாத்தீங்கன்னா 1098க்கு போன் பண்றாங்க. தேசிய குழந்தை காப்பக எண்ணுக்கு போன் பண்ணி அங்கிருந்து தமிழ்நாட்டுக்கு போன் பண்ணி வர்றாங்க. இதையெல்லாம் மொத்தமா அண்ணன் கேட்ட கேள்விக்கு இவ்வளவு விஷயம் செய்யணுங்கன்னா, வெறும் காவல்துறையை ஒரு லெவலுக்கு மேல நான் குற்றம் சுமத்த விரும்பல. கஞ்சாவை நீங்க தடுக்கணும், குட்காவை தடுக்கணும். ஒரு காவல்துறை எப்படி கல்லூரிக்குள்ளேயும் வீட்டுக்குள்ளேயும் எப்படி போவாங்க? ஒரு காவல்துறை செல்போன்ல நீங்கள் நானும் பார்க்கறது எப்படி பார்ப்பாங்க? ஆனால் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இணைந்து செயல்பட வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. நீங்க சொல்லிருக்கீங்க தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சி வச்சா இது போன்ற குற்ற சம்பவங்கள், போதைப் பொருட்களை தடுக்கலாங்க. சேகர் பாபு சவால் விட்டுருக்கிறாரு. பாஜக தலைவர் அண்ணாமலை ஒரு சட்டமன்ற தொகுதியில நின்று ஜெயிக்கணும், ஒரு சாதாரண தொண்டனை நிக்க வச்சு நாங்க சோக்கடிப்போம். அண்ணா, நல்ல வேலை அந்த கேள்வி கேட்டீங்க, பதில் சொல்லணும்னு வெயிட் பண்ணேன். அண்ணா, ஒரு கம்பெனியில பாத்தீங்கன்னா 2 கிளாஸ் ஆஃப் ஷேர் இருக்கும். கிளாஸ் ஏ ஷேர், கிளாஸ் பி ஷேர். எங்களை பொறுத்தவரை ஒரே தொண்டன் தான். நாங்கெல்லாம் மோடியும் தொண்டன் தான், அண்ணாமலையும் தொண்டன் தான், KP ராமலிங்கமும் தொண்டன் தான். திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டன், போஸ்ட் ஒட்டுற தொண்டன், கும்பிடு போடுற தொண்டன், அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டை, உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டை, இன்ப நிதி வாழ்கன்னு சொல்ற தொண்டை. அதுக்கப்புறம் சேகர் பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்டை. அதற்கப்புறம் இன்னும் தலைவர்கள் முதலமைச்சர் காருக்கு பின்னாடி 10 பேரு அரணை மாதிரி ஒட்டிக்கிட்டு போற தொண்டை. அதை தாண்டி குடும்ப ஆதிக்க தொண்டை, அதை தாண்டி முதலமைச்சர் தொண்டை. அவங்ககிட்ட கிட்டத்தட்ட 15 வெரைட்டி தொண்டை இருக்கு. 15 வெரைட்டில ஏதோ ஒரு தொண்டனை கூட்டிகிட்டு வா பாத்துக்கலாம். எங்ககிட்ட ஒரே ஒரு தொண்டன் தான். பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான். மோடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி நாங்க யாரும் ஒட்டிட்டு போக மாட்டோம். மோடி வந்தாலும் அமித்ஷாஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. ஆனால் இந்த 15 கேட்டகரி, ஆனா இந்த 15 கேட்டகரி தொண்டை, பள்ளி தொண்டன்ல இருந்து, கும்பிடு போற தொண்டன்ல இருந்து, கூஜா தொண்டன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு தொண்டன் அண்ணன் சேகர் பாபு கொண்டு வரட்டும். மதம் மாறியவர் சேகர் பாபு. ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர், எனக்கு கலைஞர் ஐயா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர். அதனால அவரு எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில திருந்தும் அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. மதமாற்றம் செயல்கள் தமிழ்நாட்டில் அதிகரிச்சமா இருக்கு. அங்கே வந்து அரசு மருத்துவமனைகளை கூட மதமாற்றம் செயல்கள் ஈடுபட்டாங்க. அதுக்கு என்ன சார் நடவடிக்கை? அண்ணே, இந்து மதம், கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், எந்த மதமாக இருந்தாலும் எல்லா மதமும் எல்லோரையும் அரவணைக்கணுங்க, ரொம்ப முக்கியம். நேற்று நான் திருப்பதியில இன்டர்நேஷனல் டெம்பிள் ப்ரோக்ராம்ல பேசினேங்க. உலகத்தில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் இருந்தாங்க. நான் என்ன சொன்னேன்னா, இந்து மதத்துல ஏற்றத்தாழ்வு இல்லை, ஆனா சில இடத்துல ஏற்றத்தாழ்வு கோயில் இருக்கு. அதை எடுக்க வேண்டிய பொறுப்பு இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இருக்கு. எல்லாருக்கும் கடவுளை பொறுத்த வரைக்கும் சமந்தான். பணம் இருக்கிறவங்க கடவுளை முன்னாடி போய் பார்க்கலாம், பணம் இல்லாதவங்க கடவுளை பின்னாடி இருந்து பார்க்கணும். அது எனக்கு ஏற்புடையது இல்லைங்க. அதனால ஒரு மதமும் தன்னை போகின்ற போக்குல தன்னை சரிப்படுத்திக்கிட்டே போகணும். நமக்கு தெரியாம அந்த மதத்துக்குள்ள தவறான சில விஷயங்கள் வந்திருக்கும். ராஜா ராம்மோகன் ராய் அவர்கள் காலத்திலிருந்து பாத்தீங்கன்னா எல்லோருமே மதத்துக்குள்ளே, இந்து மதத்துக்குள்ளேயே ரிஃபார்மரா இருந்து சரி பண்ணிக்கிட்டே வந்தாங்க. இன்னைக்கும் தமிழகத்துல கோவிலுக்குள்ள சில சமுதாயத்தை சார்ந்தவர்கள் போக முடியாத நிலைமை இன்னைக்கு இருக்கு. அதை சரி பண்ண வேண்டிய கடமை இந்து மதத்தில் பிறந்த ஒருத்தருக்கு இருக்கு. அதே மாதிரி விஐபி கலாச்சாரம். ஒரு கடவுளை பார்ப்பதற்கு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா முன்னாடி, 1000 ரூபாய் பணம் கொடுத்தா பின்னாடி, ஒண்ணுமே இல்லைன்னா கடைசி. அதையும் நாம பண்ணணும்.
ஆனா மதமாற்றம் ஒரு பக்கம் இருக்கு, தடுக்கணுங்கண்ணா. இன்னொரு பக்கம் அனைவரும் சமம் என்பதை இந்து மதத்தில் இருக்கக்கூடிய ஒரு நண்பரும் தொடர்ந்து உணர்த்திக்கிட்டே இருக்கணும். அது நம்முடைய கடமை, ஒரு இந்துவனுடைய கடமை. இந்த மதம் அனைவருக்கும் சமம், ஏற்றம் தாழ்வு இல்லை. ஒருவேளை வந்துருச்சுன்னா நாமளே சரி பண்ணணும், உள்ளூருக்குள்ள சரி பண்ணணும். ஒரு கோயில்ல நிக்கிறோம், தாழ்த்தப்பட்ட சமுதாயம் ஒரு வார்த்தையை வச்சிருக்கோம். அந்த ஊர்ல கெசட்டு படி யாரு இந்த சமுதாயம் சொல்றாங்களோ நீங்க கூப்பிட்டு நம்முடைய சகோதர சகோதரிகளை சாமி பக்கத்துல நிக்க வச்சு சாமி கும்பிட சொல்லுங்க. இதையெல்லாம் செய்ய வேண்டியவங்க இந்து மதத்தில் இருக்கக்கூடிய பெரியவங்க செய்யணும். இதெல்லாம் நடந்தால் மதமாற்றம் என்பது எப்பொழுதும் இந்தியாவில் நடக்காதுங்க. அதனால் நான் இன்னர் ரீஇன்ஜினியரிங் நடத்தணும்னு சொல்றேன். அப்படி இருக்கும் பொழுது இந்து மதம் என்பது எத்தனை ஆண்டு காலம் இருந்திருக்கிறது, இன்னும் இருக்கும். இதை தொடர்ந்து செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இந்துவாக இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு இருக்கு. அது இஸ்லாம் மதத்தில் இருக்கவங்களுக்கு அது இருக்கு, கிறிஸ்துவ மதத்துக்கு இருக்கு. எனக்கு ஆல்டர்ல இவங்க தான் போக முடியும், சர்ச்சு காயர்ல நான் தான் சிங் பண்ண முடியும் அப்படிங்கிற பிரச்சனை மற்ற மதத்திலும் இருக்கு. எல்லா மதமும் சகோதரத்துவம் சமத்துவம் அப்படிங்கறத கொண்டு வந்துட்டாங்கன்னா எல்லா மதமும் நிம்மதியா இருக்க முடியும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.